உங்கள் பாதத்தில் இது போன்ற வெங்காயத்தை என்றாவது வைத்திருக்கிறீர்களா? வைக்கவில்லை என்றால் இன்றே போய் வைத்து பாருங்கள். இது ஒரு சீன மருத்துவர் எனக்கு ஒரு அறிவுரை கூறினார்கள். அவர் கூறியதாவது, இந்த வெங்காயத்தை இது போன்று அறுத்து உங்கள் பாதத்தில் வைத்து பாருங்கள், அதற்கு பிறகும் நடக்கின்ற மாற்றங்களை எனக்கு சொல்லுங்கள் என்றார். உண்மையாகவே இது ஒரு மருத்துவத்தன்மை தான். ஏனென்றால் சீனர்கள் எல்லாரும் அவர்கள் கணித்துதான் சீனர்கள் சொல்வார்கள். அதற்காகத்தான் நான் இப்பொழுது புதியதாக இந்த பயிற்சியை செய்தேன். இது போன்ற பயிற்சிகளை செய்து நான் சீனர்கள் எனக்கு சொல்லும் அறிவுரைகளை கேட்டு நான் என்னோட ஃபிட்னஸ் யூடியூப் சேனல் பதிவிடுகிறேன். ஆனால் சல்லி பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 பேர் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. பார்க்கலன்னா கூட போகட்டும், ஏதோ அந்த 10 பேருக்காவது ஒரு நன்மை உண்டாகட்டும். இந்த வெயில் காலத்தில் இந்த பாத எரிச்சம் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு இருக்கும். அது அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பேப்பர் போடாமல் சாக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும். ஏனென்றால் இந்த பேப்பர்னால் சூடு உண்டாகும். அந்த சூடினால் நம்மளுக்கு தீங்குதான் உண்டாகும். ஒரு 10 நிமிஷம் போட்டு கழிச்சிடுங்க. ஆனால் சாக்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 துண்டு துண்டாக ஒரு வெங்காயத்தை அறுத்து இது போன்று வைத்தால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கும். இது ஒரு சீன மருத்துவர் எனக்கு கூறியது. நன்றி, வணக்கம்.